நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நெருக்கமான சூழ்நிலைகளில தேவனிடத்துல கண்ணீரோடு நீங்க கேட்கிறவைகளை, தேவனிடத்துல புலம்புகிற எல்லா ஜபங்களும் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறதாம். அப்படியானால் நாங்க தேவனிடத்துல கேட்கிறவைகளை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்க கேட்டவைகளுக்கு ஆண்டவர் பதில் தருவார். சில சமயங்கள் அது தாமதமாகும், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். உங்களுடைய கண்ணீர்களுக்கும் உங்களுடைய ஜெபங்களுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள், அவருடைய வேதத்தை தியானியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்மை சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களுடைய சத்தத்தை நீர் கேட்டிருக்கிறீர், அவர்களுடைய புலம்பல்களை கேட்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறபடியினால் அவைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்மை தேட, உம்முடைய வழியில் நடந்து வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய வழியில் கடந்து வாருங்கள்.